ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? த ஷாப் ஏ சோல்டு 10 ஷர்ட் சோல்ட் பண்ணுறாங்க. அட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஷர்ட் வந்து 500. ஒரு ஷர்ட்டோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 500ன்னு சொல்லிட்டாங்க. மொத்தமாக எத்தனை ஷர்ட் இருக்குது? 10 ஷர்ட் இருக்குது. தென் சம் ஆஃப் த ஷர்ட் ஆர் டேமேஜாக இருக்குது. இந்த டேமேஜ் ஷர்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் வைக்கிறாங்க. 20% டிஸ்கவுண்ட்டில் வைக்கிறாங்க அட் த காஸ்ட் ப்ரைஸ். அந்த ரிமைனிங் ஷர்ட்டை வந்து எதில் சோல்வ் பண்ணுறாங்கன்னா 25% ப்ராஃபிட்டில் சோல்வ் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஷர்ட் டேமேஜாக இருக்குது ஷர்ட் எப்பயுமே டிஸ்கவுண்ட்டில் தான் சேல் பண்ணுவோம் விற்கணுன்றதுக்காக. ஸோ டேமேஜ் ஷர்ட்டை வந்து 20% டிஸ்கவுண்ட்டுக்காகவும் மீதி இருக்க ஷர்ட்டை 20% ப்ராஃபிட்டுக்கும் விற்கிறாங்க. இந்த டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஷர்ட் வந்து டுகெதர் 4900. தென் ஃபைண்ட் இந்த நம்பர் ஆஃப் டேமேஜ்டு ஷர்ட் எத்தனை இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஷர்ட்டு. ஃபஸ்ட்டு நான் டேமேஜ்டு குட்டுன்னு எழுதிக்கிறேன். இப்போ சப்போஸ் குட்டு வந்து எக்ஸ்னா டேமேஜ் வந்து 10 - எக்ஸா, கரெக்டா? பட் என்ன டோட்டல் குட் வந்து எக்ஸ்னா டேமேஜ் வந்து 10 - எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். தென் இப்போ வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கல்ல, கரெக்டாக? டேமேஜுக்கு வந்து இப்போ நார்மலான ப்ரைஸ் 500னா டேமேஜ் ஷர்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இதில் 20%னா 10%னா 50, 20%னா 100 தானே? அப்போ 100 டிஸ்கவுண்ட் கொடுத்தா எனக்கு 400ன்னு வைப்பாங்க. இந்த குட் ஷர்ட்டை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா 25% ப்ராஃபிட்டில் விற்க போகிறாங்க. இந்த 500 கரெக்டாக 500 இதில் 25%னா 125, 625க்கு சேல் பண்ண போகிறாங்க. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் எனக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருமா? நம்பர் ஆஃப் ஷர்ட்டை ப்ளஸ் இதோட ப்ரைஸை மல்டிபிள் பண்ணால் எனக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருமா? ஸோ டேமேஜ் ஷர்ட்டு 10 - எக்ஸ் இன்ட்டு 400 ப்ளஸ்ஸு எக்ஸ் இன்ட்டு 625 ஈக்குவல் டு இதுதான் அந்த 4900 டோட்டல் செல்லிங் ப்ரைஸு, கரெக்டா? இது ரெண்டுமே காஸ்ட் ப்ரைஸு, இது ரெண்டுமே ஒரு ஷர்ட்டோட செல்லிங் ப்ரைஸு. அப்போ நம்பர் ஆஃப் ஷர்ட் கூட மல்டிபிள் பண்ணும்போது டோட்டல் கிடச்சிருமா? அதுதான் பண்ணியிருக்கேன். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? மல்டிபிள் பண்ணலாமா? 4000 - 400x ப்ளஸ் 625x ஈக்குவல் டு 4900. இது கேன்சல் ஆகுமா? மைனஸ் ப்ளஸில் இருக்குது. அப்போ 225x ஈக்குவல் டு 900, கரெக்டா? இந்த 4000 அந்த போயிடுச்சுன்னா மைனஸாக மாறிடும். 4900 - 4000 என்ன? வெறும் 900. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 கேன்சல் பண்ணும்போது இது நீங்கள் கேன்சல் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடச்சிருமா? எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடச்சிடுச்சு. நம்பர் ஆஃப் டேமேஜ் ஷர்ட் சோல்டு இப்போ டோட்டல் 10, அதில் -x பண்ணால் டேமேஜ் ஷர்ட்டா? அப்போ 10 - 4ன்னு டேமேஜ் ஷர்ட் வந்து மொத்தமாக 6 ஷர்ட்டை வந்து சேல் பண்ணுறாங்க. இது ஓகேவா? இது புரியுதா? நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? நானி சோல்டு இஸ் மொபைல் டு அமீர் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 20% சேல் பண்ணுறான். அதே மொபைலை அமீர் சோல்டு டு ராம அட் அ லாஸ் ஆஃப் 10%. அதே மொபைலை ராம் சோல்டு டு காலித் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 25%. இப்போ 3 பேரும் மாற்றி சேல் பண்ணிக்கிறாங்க. இஃப் காலித் பார்த்த மொபைல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6750க்கு வந்து வாங்குறான் காலித் வந்து. ஃபைண்ட் த ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த மொபைல். ஆக்சுவலாக வந்து காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். அமீர் வந்து நானி வந்து சேல் பண்ணியிருப்பான்ல, அதுதான் வந்து ஆக்சுவலான காஸ்ட் ப்ரைஸ். ஸோ நான் அதை கண்டுபிடிக்கணும். இது நான் செயின் ரூல் மாதிரி போடலாமா? ஃபஸ்ட்டு நானி யாராக இருக்கா? அமீர் வந்து ராம் வந்து காலித். இவங்க 4 பேர் இருக்காங்களா, இவங்களுக்கு செயின் ரூல் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நானி சோல்ட மொபைல் டு அமீர் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 20%. 20%னா என்ன? 1/5. இது காஸ்ட் ப்ரைஸ், இது ப்ராஃபிட்னா
எனக்கு சேல் தானே பண்ணுறான் 20% ப்ராஃபிட்டில். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் தான் செல்லிங் ப்ரைஸா? அப்போ இங்கே 5 பார்ட்டு, இங்கே 6 பார்ட்டு. அதே தான் ராம் அட் லாஸ் ஆஃப் 10%. 10% நான் 1/10 லாஸ் இல்லை, மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே 10 பார்ட்டு, இங்கே 9 பார்ட்டு. அப்புறம் ராம் சோல்ட் கால்ட் அது 25% ப்ராஃபிட்டில். 25%னா 1/4. அப்போ இங்கே 4 பார்ட்டு, இங்கே 5 பார்ட்டு. இது காப்பி பண்ணுவோமா? 9, இது காப்பி பண்ணால் 4, இது காப்பி பண்ணால் 10, இது காப்பி பண்ணால் 6. இப்போ எனக்கு எது மட்டும் கேட்குறாங்களோ நான் அதை மட்டும் பண்ணிப்பேன். ஆக்சுவலான காஸ்ட் ப்ரைஸ் வந்து யார்? நானே வாங்கினது. இப்போ யாரோடது எனக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க? காலுதோட மொபைல் வந்து எவ்வளோ ப்ரைஸுக்கு வாங்கியிருக்கான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது ரெண்டுத்து மட்டும் கேல்குலேட் பண்ணுவோம், மொத்தமாக கேல்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக. பண்ணலாமா? 30 × 9 270, 50 × 4 200. அப்போ அந்த 270 பார்ட் தான் கரெக்டாக நம்ம ஈக்குவல் பண்ணலாமா? இந்த 270 பார்ட் தான் வந்து 6750 அப்படின்னா 200 பார்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ கேன்சல் பண்ணலாமா? 0 கேன்சல் ஆகிடும். அப்படியே கேன்சல் பண்ணலாம். 27ஆல் கேன்சல் பண்ணலாம். 2னா 54 கரெக்டாக? 54 ஃபஸ்ட்டு வரும். 67ல் 54 போயிடுச்சுன்னா 13 ஒரு 5 135. 135னா 27 × 5 டைம்ஸ் கரெக்டாக? ஒரு 0. அப்போ 250 ஒரு பார்ட் தான் 250னா எனக்கு இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 20 பார்ட் என்ன? 20 பார்ட் வந்து 5000 கரெக்டாக? எனக்கு நானி வந்து வாங்கின ப்ரைஸ் வந்து 5000 கிடச்சிடுச்சு. அப்போ ஆன்சர் டி தான் என்னோட ஆப்ஷன். இது ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் the mark price of a mobile வந்து 800 more than the cost price of the mobile. The shopkeeper offer a discount கொடுக்குறான். டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறான்? 15% on the mark price of a mobile. The shopkeeper get a profit. இப்போ எனக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடச்சிடுச்சு, ப்ராஃபிட்டும் கிடச்சிடுச்சுன்னா நான் இந்த செயின் ரூல்லே அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னன்னா இந்த பர்சன்டேஜ் வச்சே வந்து ஒரு சில பேர் எப்படி போடுவாங்க நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ முதல்ல மார்க் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா? அந்த மார்க் ப்ரைஸ் ஆஃப் மொபைல் வந்து 800 more than the cost price. அப்போ மார்க் ப்ரைஸ் வந்து 800 more than காஸ்ட் ப்ரைஸை விட இது பண்ணிட்டாங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட் ஓகே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் இந்த மார்க் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருமா? மார்க் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 15%. 15%னா 3/20. இது மார்க் ப்ரைஸு, இதுதான் டிஸ்கவுண்ட்டா? கரெக்டாக? நான் இதை மைனஸ் பண்ணி எழுதுனா தானே வந்து செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். அப்போ செல்லிங் ப்ரைஸுக்கு எழுதணும். நான் மார்க் ப்ரைஸ் கூட என்ன பண்ணணும்னா x + 800 இன்ட்டு மேலே 17. ஏன்னா அதை 17 தானே வந்து செல்லிங் ப்ரைஸ். 17 டிவைட் பை டோட்டல் செல்லிங். அப்போ இது செல்லிங் ப்ரைஸ். இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டேன். செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருச்சு, மார்க் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. எனக்கு ப்ராஃபிட் எதுக்கும் பார்ப்போம். கரெக்டாக? ப்ராஃபிட் வந்து காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் பார்ப்போம்னா ப்ராஃபிட் வந்து 10%. அப்போ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் 10, 10%னா 1/10 தானே? 10, 11 செல்லிங் ப்ரைஸ் 11. அப்போ இது ஈக்குவல் பண்ணோம். காஸ்ட் ப்ரைஸ் என்ன? எக்ஸு, செல்லிங் ப்ரைஸ் வந்து x + 800 இன்ட்டு 17/20. இப்படி தான் நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி போடணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி போட்டால் டைம் ஆகிடும். இதுதான் ஆனால் மெத்தட். இதுக்கு பேக்ரவுண்டில் இருக்க மெத்தட் இது தான். நம்ம வந்து செயின் ரூல் மாதிரி போடுவோம். ஃபஸ்ட்டு த ஷாப்கீப்பர் ஆஃபர் டிஸ்கவுண்ட் நான் எதுக்கு பார்ப்பேன்? மார்க் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் பார்ப்பேனா? 15%னா என்ன? 3/20. டிஸ்கவுண்ட் தானே பண்ண போகிறோம். இது மார்க் ப்ரைஸ், இது டிஸ்கவுண்ட்டு. மார்க் ப்ரைஸ் என்ன? அப்போ 20. அப்போ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் 17. அப்புறம் இப்படி பண்ணியும் அவனுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ப்ராஃபிட் வந்து எதுக்கு பார்ப்பேன்? காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் பார்ப்போமா? அப்போ ப்ராஃபிட் என்ன கொடுக்குறான்? 10% ப்ராஃபிட். 10%னா 1/10. மேலே இருக்க 1 ஆட் பண்ணுவோன்னா, ஏன்னா அதுதானே ப்ராஃபிட். அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியது. 11, இங்கே 17. தென் இங்கே என்ன வரும்? 220
இங்கே 187, இங்கே 170. எனக்கு மூணுமே காஸ்ட் ப்ரைஸ், மார்க் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிடுச்சா? இந்த மார்க் ப்ரைஸ் வந்து 800 மோர் தென் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸை விட மார்க் ப்ரைஸ் வந்து 800 மோரா? கரெக்டாக. இது எவ்வளோ மோராக இருக்குது? மொத்தமாக 50 பார்ட்டா? 50 பார்ட்டு. கரெக்டாக 50 பார்ட் அதிகமாக இருக்குது. அந்த 50 பார்ட் தான் என்ன? 50 பார்ட் தான் இந்த 800 50 பார்ட் தான் இந்த 800னா என்கிட்ட மார்க் ப்ரைஸ் ஆஃப் மொபைல்னு கேட்குறாங்க. இந்த 220 என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். இப்போ இந்த 00 கேன்சல் ஆகிடுமா? இந்த 5ம் 18 கேன்சல் பண்ணும்போது 160. அப்போ 16 × 22 என்ன? 16 × 22 64, 64, 407. Sorry. Find the mark price. அப்போ இந்த 50 பார்ட் தான் வந்து இந்த 800 அப்படின்னா எனக்கு என்ன கேட்குறாங்க? 220 பார்ட் என்னன்னு கேட்குறாங்களா? இந்த 0 கேன்சல் ஆகிடும். 5 × 18 16. அப்போ 16 × 22 வந்து 32. அப்போ 35210. அப்போ 3520 தான் எனக்கான மார்க் ப்ரைஸ். இது என்ன? மார்க் ப்ரைஸோட வேல்யூ. ஸோ நான் இந்த மாதிரி செயின் ரூலில் போட்டுக்கலாம்ல. ஓகேவா? நான் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி போட்டால் எனக்கு எப்படி இருந்தாலும் மல்டிப்ளிகேஷன் அதிகமாக போகும். ஸோ நான் செயின் ரூலில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம். The mark price of an article is 25% more than the cost price of an article. காஸ்ட் ப்ரைஸை விட மார்க் ப்ரைஸ் வந்து 25% மோர். டிஸ்கவுண்ட் ஆஃபர்டு என்ன பண்ணுறாங்கன்னா 16% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் வந்து 5760. ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நான் இது எப்படி போடலாம், எப்படி அப்ரோச் பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்க. மார்க் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் மோர் தென் த காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் மார்க் ப்ரைஸ் 25%. 20%னா 1/4. அதிகமாக தானே நம்ம மார்க் பண்ணுறோம். அப்போ 4, அந்த ஒரு பார்ட் ஆட் பண்ணால் 5. டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் 16%. 16%னா 16/100. இது கேன்சல் பண்ணால் 4/25. டிஸ்கவுண்ட்னா மார்க் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் பார்ப்பனா. அப்போ இங்கே 25, இங்கே என்ன வரும்? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இதுவும் மல்டிப்புளாக இருக்கா? கரெக்டாக இதுவும் மல்டிப்புளாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், நான் இது வந்து 25 மாறணும்னா இங்கே 5, இங்கே 5 பண்ணுவேன்னா, அப்போ நான் இப்போயே ஒரே ரேஷியோ எழுதுறேன். கரெக்டாக இது மார்க் ப்ரைஸ் 25ன்னு மாறிடும். அப்போ இங்கே 20, இங்கே 25, அப்புறம் என்ன செல்லிங் ப்ரைஸ் என்ன? இப்போ மார்க் ப்ரைஸ் வந்து 25னா டிஸ்கவுண்ட் வந்து 4 பார்ட்னா 21னா செல்லிங் ப்ரைஸ். அப்போ கிடச்சிருமா? காஸ்ட் ப்ரைஸ், மார்க் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். இது எப்படி பண்ணியிருக்கேன்னா, இங்கே 25ன்னு இருக்குது. நான் மொத்தமாக போட்டு மல்டிபிள் பண்ண மாட்டேன். இங்கேயும் 25ன்னு கொண்டு வரணும். அப்போ இங்கேயும் 25னா இங்கே மல்டிபிள் 5 பண்ணால் பக்கத்தில் இருக்க இவனு ரேஷியோவில் தானே இருக்கான், இவனையும் மல்டிபிள் 5 பண்ணால் இங்கே 20, இங்கே 25. தென் டேரெக்டாக வந்து செல்லிங் ப்ரைஸை கனெக்ட் பண்ணிடலாம். செல்லிங் ப்ரைஸ் என்னன்னா, மார்க் ப்ரைஸ்லேருந்து எனக்கு 16% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த 4 பார்ட் தான் வந்து 16%. அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்தா 21. ஸோ ஒரே ரேஷியோ கிடச்சிடுச்சா? அப்போ எனக்கு இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த வேல்யூ எனக்கு வேண்டாம், எனக்கு ரேஷியோ வச்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். வேல்யூ வச்சு தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இல்லை. என்கிட்ட இந்த ரேஷியோ இருக்குல்ல, 3 ரேஷியோ, காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் அண்ட் மார்க் ப்ரைஸ். இந்த 3 ரேஷியோ வச்சு நான் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். இவங்க என்ன கேட்குறாங்க, ப்ராஃபிட் எதுக்கும் பார்ப்பேன், காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் பார்ப்பேனா. அப்போது எத்தனை பார்ட் ப்ராஃபிட்டு? ஒரு பார்ட் அதிகமாக இருக்குது, டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ். கரெக்டாக? அப்போ 1/20னா என்ன? 1/20யோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 5%. அப்போ ப்ராஃபிட் என்ன? எனக்கு ப்ராஃபிட் வந்து 5%ன்னு எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ ஏ தான் என்னோட ஆப்ஷன். இது ஓகேவா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், if the mark price of a TV is 25% more than the cost price and the shopkeeper offered 2 successive discount. 2 successive discountனா discount of discount. டிஸ்கவுண்ட்டுக்கு இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 20% and 15% on the mark price of the TV. The selling price of the TV வந்து 13,600. Find the cost price of the TV ன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்
காஸ்ட் ப்ரைஸை விட மார்க் ப்ரைஸ் வந்து 25% அதிகமாக. 25%னா இங்கே என்ன 1/4 இதான் 25%. மோர்னா இதை ஆட் பண்ணுவேண்ணா. இப்போ 4 இங்கே 5 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. கரெக்டாக சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்னா எதுக்கு பார்ப்பேன், மார்க் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸ். நான் தனித்தனியாக போட்டுக்கிறேன், இது கொஞ்சம் ஈஸி தான், நம்ம ரேஷியோலேயே சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 20% டிஸ்கவுண்ட். 20%னா என்ன 1/5, இது மார்க் ப்ரைஸ், இது டிஸ்கவுண்ட். அப்படியே மைனஸ் பண்ணி எழுத வேண்டி தான். மார்க் ப்ரைஸ் இங்கே 4 பார்ட்டு, 15%னா 3/20. அப்போ எங்கன்னா வரும் 20 பார்ட்டு, இங்கே 17 பார்ட்டு. தென் இது கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் என்ன 5, அப்போ இது 5 × 5 25, செல்லிங் ப்ரைஸ் வந்து 17. கரெக்டாக. இப்போ பாருங்கள், நான் இதே தான் பண்ண போகிறேன். எனக்கு 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் மார்க் ப்ரைஸ் 25, செல்லிங் ப்ரைஸ் 17 இந்த 2 மார்க் ப்ரைஸும் ஈக்குவலாக, மார்க் ப்ரைஸ் எல்லாமே ஒன்று தான். இந்த மார்க் ப்ரைஸில் தான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த மார்க் ப்ரைஸையும் இதையும் ஈக்குவல் பண்ணலாமா? இந்த 2 மார்க் ப்ரைஸையும் ஈக்குவல் பண்ணலாமா? சரி, எனக்கு வந்து இந்த 25 வரணும். கரெக்டாக இந்த 25 வரணும்னா இதுக்கு ரெண்டுத்துக்கு கூட என்ன மல்டிபிள் பண்ணணும்? 5ஆல் மல்டிபிள் பண்ணுவேன். 5ஆல் மல்டிபிள் பண்ணானே எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் 20, மார்க் ப்ரைஸ் 25 ரெண்டு இடத்துலையும் காமனாக வந்துடுச்சா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் சேம் தானே, ரெண்டு இடத்துலையும் இது காமன்னா எல்லாமே கனெக்ட் ஆகிடுதுன்னு அர்த்தம். அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 17. அப்போ ரேஷியோ கிடச்சிடுச்சு எங்களுக்கு. நமக்கு இந்த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டிவி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 13 பார்ட் சாரி 17 பார்ட் தான் வந்து இந்த 13600னா எனக்கு என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த டிவி என்னன்னு கேட்குறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 20 பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. இந்த 20 பார்ட் என்னன்னு கேட்குறாங்களா? அப்போ நான் இதை கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 17 × 8, 17 × 8 தான் வந்து 136. அப்போ 800. 8 × 2 16. கரெக்டாக. அப்போ 16,000 தான் என்னோட காஸ்ட் ப்ரைஸ். அப்போ ஆப்ஷன் சி தான் என்னோட ஆன்சர். கரெக்டாக வருது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? Next question. The cost price of 4 mobile is equal to the cost price of 3 laptop. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. The cost price of 4 mobile is equal to the cost price of 3 laptop. என்ன கொடுத்துருக்காங்க 4 mobile equal to 3 laptop. இப்போ மொபைல் இஸ் டு லேப்டாப்போட ரேஷியோ கிடச்சிருமா? இது இந்த பக்கம் வந்துருமா? அப்போ 3:4. இது எக்ஸு, இது எக்ஸா, ஏன்னா ரேஷியோவில் தான் இருக்குது, நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் டோட்டல் வேல்யூ கேட்கறதுக்காக. இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 5 லேப்டாப், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 5 லேப்டாப் ப்ளஸ் 7 மொபைல் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 12300, 12,300. என்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 12 லேப்டாப் ப்ளஸ் 12 மொபைல் ப்ளஸ் 7 லேப்டாப் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணலாமா? நான் இங்கே தான் எனக்கு எம்முக்கும் மொபைலுக்கும் லேப்டாப்புக்கும் வந்து ரேஷியோ கிடைச்சிருதா, அந்த ரேஷியோ எடுத்து அப்ளை பண்ணி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு மொபைலுக்கு என்ன, மொபைலுக்கு வந்து சரி லேப்டாப்பை பார்ப்போம். லேப்டாப்புக்கு வந்து 4x, இந்த எல்லுன்ற இடத்துல இந்த 4x அப்ளை பண்ணலாமா? அப்போ எல்லுன்ற இடத்துல 5 × 4x ப்ளஸ் 7 × இங்கே என்ன எம்ன்றதுல 3x அப்ளை பண்ணலாமா? ஈக்குவல் டு இதுதான் வந்து 12,300. ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? உள்ள மல்டிபிள் பண்ண 20x ப்ளஸ் 21x ஈக்குவல் டு 12300. இங்கே என்ன வரும் 41x ஈக்குவல் டு 12300. இதை கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ். அப்போ x ஈக்குவல் டு என்ன 300. அப்போ x ஈக்குவல் டு 300 கிடச்சிச்சா? எப்போ x ஈக்குவல் டு 300னா ஒரு மொபைலோட ப்ரைஸ் வந்து ஒரு பார்ட் 300னா 3 பார்ட் வந்து 900. தென் இது எத்தனை 4 பார்ட் வந்து என்ன 1200. ஸோ நான் இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? அப்போ 12 × எம்மோட வேல்யூ என்ன 900. 12 ×
900 plus 7 into 1200 equal to என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்குறாங்க. அப்போ 12 into 9 என்ன 10800 கரெக்டா, ப்ளஸ் 7 into 1200 என்ன 8400 0 0 2 மேலே 1 9 1. அப்போ 19200 தான் என்னோட ஆன்சர். எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 12 மொபைல் வந்து 7 லேப்டாப்போட டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன 19200. Next question. The ratio of the cost price to the mark price of a mobile phone வந்து 5:8. என்ன கொடுத்துருக்காங்க 5:8 cost price mark price of a mobile phone. இந்த ஷாப்கீப்பர் அளவு 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் நம்ம அது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். போன சம் மாதிரி 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. மார்க் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட். ஃபஸ்ட்டு என்ன 20%? 20%னா 1/5. அப்போ இங்கே 5 இங்கே 4 பார்ட்டு. அதே தான் 10%னா 1/10. அப்போ எங்கன்னா வரும் 10 9. இது கேன்சல் பண்ணலாமா? 5 2 இங்கே வந்து 25 இங்கே வந்து என்ன 18 கரெக்டா? இப்போ நம்ம இதை மூணுத்தையும் கனெக்ட் பண்ணலாமா? கரெக்டாக 2 மார்க் ப்ரைஸ் இருக்குது. இந்த 2 மார்க் ப்ரைஸையும் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணலாமா? நான் எப்படி கனெக்ட் பண்ணுவேன்னா, இந்த 25யும் இந்த 8 எப்போ ஜாயின் ஆகும்னா 200 டைம்ஸில் ஜாயின் ஆகும். 200 டைம்ஸில் ஜாயின் ஆகுமா? கரெக்டாக நான் 200னா இவனுக்கு 8 பண்ணோம், இந்த இடத்துல 25 பண்ணணும் கரெக்டாக. அப்போ மல்டிபிள் பண்ணால் ரெண்டுமே 200ன்னு வந்துடும். அப்போ மார்க் ப்ரைஸ் 200. நான் இதை சேம் பண்ணிட்டேன். மார்க் ப்ரைஸ் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது 200. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் இங்கேயும் 25 பண்ணணுமா? காஸ்ட் ப்ரைஸ் என்ன 125. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன இந்த 8ஆல் எங்கேயும் பண்ணணுமா? 8ஆல் எங்கே பண்ணாண்ணா 80 ஒரு 64. அப்போ 144. இப்போ மூணுத்துக்கு எனக்கு ரேஷியோ கிடச்சிடுச்சா? நீங்கள் இப்படி பண்ணணும்லாம் அவசியம், இப்படி பண்ணாலும் பண்ணலாம். இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு மெத்தட். இல்லைனா இதோ இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்க. எனக்கு தான் 2 மார்க் ப்ரைஸ் கிடச்சிச்சுல, காஸ்ட் ப்ரைஸ் மார்க் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்னு எடுத்துப்பேன். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 5:8. இங்கே ஒரு மார்க் ப்ரைஸ் இருக்குல்ல, அந்த மார்க் ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸையும் கனெக்ட் பண்ணலாமா? 25:18. இந்த 25 இங்கே வந்து கேரி ஆகும், இந்த 8 இங்கே கேரி ஆகும். அப்படி பண்ணால் 125 200 144 சேம் தான் ரேஷியோ. ஸோ இந்த மாதிரி கூட பண்ணிப்பான். தென் அண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அ மொபைல் ஃபோன் வந்து 7500. காஸ்ட் ப்ரைஸ் என்ன 125 பார்ட்டா? 125 பார்ட் தான் வந்து 7500 அப்படின்னா தென் இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. டிஸ்கவுண்ட்னா எதுக்கு பார்ப்போம்? மார்க் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் பார்ப்போனா மொத்தமாக எத்தனை % டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க? 56 பார்ட்டா? இந்த 56 பார்ட்டை என்னன்னு கேட்குறாங்க. இது கேன்சல் பண்ணும்போது இது 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணால் என்ன 125 into 750. இந்த 25ல் கேன்சல் பண்ணால் இங்கே 5 டைம்ஸ், இங்கே என்ன வரும் 3 டைம்ஸ் 300. 5ஆல் கேன்சல் பண்ணும்போது இது வந்து ஒரு 600. ஸோ 600 into 56 என்ன 6 into 56 ஃபஸ்ட்டு 600 into 56. 6 into 56 என்ன 6 into 50 300. 6 into 6 என்ன 36. 300 ஒரு 36 வந்து 336 ஒரு 2 0. அப்போ 3360 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The shopkeeper bought 15 coffee mugs for 31,500. He also spent 500 for each for its repair. If he sold the 15 coffee mark for 46,800, then find the profit percentage ன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், 15 காஃபி மேக்கர் வந்து வாங்குகிறான் கரெக்டாக. 15 காஃபி மேக்கர், அதோட காஸ்ட் ப்ரைஸ் கரெக்டாக 31,500. இப்போ என்ன பண்ணுறான்னா 500 ரூபா வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறான். எதுக்குன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் 500 ரூபா யூஸ் பண்ணுறான்.
கரெக்டா? எனக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் 500 15 காஃபி மேக்கர்ஸ் இருக்குல்ல, சாரி மார்க்னு சொல்லிட்டேன், காஃபி மேக்கர் 15 காஃபி மேக்கர் இருக்குல்ல, அதுக்கு டோட்டலாக என்ன கரெக்டா? ஒன்றுக்கு 500 15க்கும் எவ்வளோ? இப்போ மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்? 7500 கரெக்டா? 7500 ரிப்பேருக்கும் ஆயிடுச்சு. சரி, நான் ஒரு பொருள் வாங்குறேன், நான் ரிப்பேர் பண்ணுற காசையுமே தான் எனக்கு காஸ்ட் ப்ரைஸ். கரெக்டாக என்கிட்ட தானே செலவாகுது. அப்போ மொத்தமான காஸ்ட் ப்ரைஸ் என்ன அவனுக்கு? அவன் வாங்கினது ப்ளஸ் அவன் ரிப்பேர் பண்ணது, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தானே மொத்தமான காஸ்ட் ப்ரைஸ். 0 0 இங்கன்னா வரும் 2 மேலே 1 8 9, அப்போ 39,200. சாரி, இதை ஆட் பண்ணும்போது இங்கே ஒரு 500 32,000 39,000 கரெக்டா? 39,000. எனக்கு என்ன வந்துச்சு? 15 காஃபி மேக்கர் வாங்குறான், அதை வாங்கினது 31,500க்கு. இது என்ன பண்ணுறான்னா 500 ஒரு காஃபி மேக்கருக்கு வந்து 500ன்ற ப்ரைஸில் வந்து ரிப்பேர் காஸ்ட் வைக்கிறான். 15க்கு எவ்வளோ? 15க்கு எவ்வளோனா 7,500. தென் போத் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 39,000 ஆகுது. அப்புறம் என்ன பண்ணுறான்னா அவன் வந்து 46,800ன்னு 15 காஃபி மேக்கரை வந்து சோல்வ் பண்ணுறான். அவனுக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 39,000 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 7,800. அப்போ நான் இதுக்கு கீழே 39,000 இன்ட்டு 100% கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது நம்ம பேஸு காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். அப்போ எனக்கு ப்ராஃபிட் என்னன்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா? ஸோ இது இந்த கேன்சல் பண்ணலாம், இது இந்த கேன்சல் பண்ணலாம். 39 2 பார்ட்டு, இங்கே கீழே 1 பார்ட் 10 இருக்கும், இதையும் அடித்தா 5. அப்போ 1/5னா என்ன? 1/5%னா என்ன? 20% எனக்கு ஓவராலாக ப்ராஃபிட் கிடைக்குது. இது புரியுதா? 20% பார்க்கலாமா? The selling price and the mark price of the table வந்து x and x plus 180 more than the cost price of the table. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 1,200 கொடுத்துருக்கான். தென் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? இந்த 1,200லேருந்து ஒரு எக்ஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். 1,200 + எக்ஸு. தென் மார்க் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்கான்னா 1,200 + எக்ஸ் + 180 இப்படின்னு கொடுத்துருக்கான். இது மார்க் ப்ரைஸ் இப்படி தானே கொடுத்துருக்கான். If the ratio of the profit amount to the discount amount வந்து 2:3, find the value of x என்னன்னு கேட்குறான். ப்ராஃபிட் நான் எதுக்கும் பார்ப்பேன்? காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் பார்ப்பேனா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா? கரெக்டாக? அப்போ வெறும் எக்ஸ் மட்டும்தான் ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 பார்ட். ஏன்னா இதை விட என்ன எக்ஸ் தானே அதிகமாக இருக்குது, அந்த எக்ஸ் தான் வந்து ப்ராஃபிட் எனக்கு. அது 2 பார்ட். 3 பார்ட் என்ன? டிஸ்கவுண்ட் எதுக்கும் பார்ப்பேன்? டிஸ்கவுண்ட் எதுக்கும் பார்க்கலான்னா காஸ்ட் ப்ரைஸுக்கும் மார்க் ப்ரைஸுக்கும் டிஸ்கவுண்ட் பார்ப்போமா? கரெக்டாக? இதுக்கும் எது டிஃப்ரென்ஸாக இருக்குது? எக்ஸ் + 180 தானே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எக்ஸ் + 180. தென் இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 3x = 2x + 360. அப்போ எக்ஸ் இந்த 2 இந்த மூமெண்ட்ஸ்னா எக்ஸாக மாறிட. x = 360. அப்போ எக்ஸோட வேல்யூ 360. எனக்கு நன் ஆஃப் திஸ் தான் என்னோட ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், the shopkeeper mark an article 1/4 above the cost price and sold after a discount of 34 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அண்ட் ஸ்டில் மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் என்ன கொடுத்துருக்கான்? 8% ப்ராஃபிட். இப்போ நான் இதையுமே செயின் ரூலில் போட போகிறேன். ஆனால் நான் இந்த 34 வந்து எக்ஸ் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். என்ன சொல்லியிருக்கேன்? the shopkeeper mark 1/4 of above the cost price. காஸ்ட் ப்ரைஸ் மார்க் ப்ரைஸ். அவன் டேரெக்டாக வந்து பர்சன்டேஜ் கொடுக்காம 1/4ன்னு கொடுத்துட்டான். அப்போ 4 அதிகமானா என்ன? அந்த ஒரு பார்ட் அதிகம் 5. தென் ஸ்டில் அவனுக்கு வந்து என்ன ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ப்ராஃபிட் கிடைக்குது. ப்ராஃபிட்னா எதுக்கு பார்ப்பேன்? செல்லிங் ப்ரைஸுக்கு காஸ்ட் ப்ரைஸுக்கு பார்ப்பேனா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா கொடுத்துருக்கான் 8%. 8%னா 4ஆல் கேன்சல் பண்ணால் 2/25. கரெக்டாக? இந்த 25ன்றது காஸ்ட் ப்ரைஸ், இது வந்து என்ன? செல்லிங் ப்ரைஸ். கரெக்டாக? இங்கே 25, இங்கே 27 ப்ராஃபிட் இல்லை. 4 இந்த 5 இந்த 25 இங்கே கேரி ஆகுமா? தென் இதை மல்டிபிள் பண்ணும்போது 125, இது 100
இது பண்ணும்போது 80 ஒரு 28 108. இது ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சோல்டு அண்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டில் மேட் அ ப்ராஃபிட் above the காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் சோல்டு இட் ஆஃப்டர் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 34. டிஸ்கவுண்ட் வந்து 34 ரூபா கொடுக்குறாங்க. கரெக்டாக? டிஸ்கவுண்ட் நான் எதுக்கு பார்ப்பேன், மார்க் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸுக்குமா? அப்போ டிஸ்கவுண்ட் என்ன, இந்த 17 பார்ட் தான் வந்து 34. எனக்கு என்ன கேட்குறாங்க, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஃபைண்ட் த ஹாஃப் ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல். செல்லிங் ப்ரைஸ் என்ன 108, அதில் பாதி என்ன 54 பார்ட்டு. கரெக்டா? ஸோ நான் இது கேன்சல் பண்ணால் என்ன 2, அப்போ 2 × 54 என்ன 108. எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சா 108ன்னு? ஸோ இதில் ஆப்ஷன் இல்லை, ஆனால் ஆன்சர் வந்து 108 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Next question. The man bought a keyboard for ₹1000 and sold it at a profit of X%. First ஒரு மேன் வந்து கீபோர்டு வாங்குறான், 1000க்கு வாங்குறான். அதை சேல் பண்ணுறான். எவ்வளோ ப்ராஃபிட்டுக்கு சேல் பண்ணுறான்னா X% ப்ராஃபிட்டுக்கு சேல் பண்ணுறான். Had he sold the keyboard at a loss of X by 2%, he would have been got வந்து 300 less than the earlier. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மேன் வந்து 1000 ஒரு கீபோர்டு வாங்குறான். அதை வந்து X% ப்ராஃபிட்டில் சோல்வ் பண்ணும்போது அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, X% ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டில் சோல்வ் பண்ணுறான், அப்புறம் வந்து அந்த X/2% வந்து லாஸ்ட்டில் சோல்வ் பண்ணுறான். இப்போ இந்த டிரான்சாக்ஷன் என்ன ஆகுதுன்னா அவனுக்கு 300 லெஸ் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு X% ப்ராஃபிட்டு, தென் X/2% லாஸ்ன்னு விற்கும்போது அவனுக்கு 300 வந்து லெஸ்ஸாக கிடைக்குது முன்னாடியை விட. தென் ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த கீபோர்ட் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 2X% அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி போடலான்னா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1000 கொடுத்துருக்காங்க. தென் செல்லிங் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் 1 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் 2 = 300. செல்லிங் ப்ரைஸ்னால் என்ன, காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட்டா? எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ன்னு. கரெக்டாக? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1000 இன்ட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன எக்ஸ். ஆனால் இது செல்லிங் ப்ரைஸாக மாற்றணும். செல்லிங் ப்ரைஸ்னால் என்ன, காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட்டா? அப்போ என்ன பண்ணுவோம், 100 + X / 100. ஏன்னா எனக்கு செல்லிங் ப்ரைஸ் தான், காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட்டு, காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட்டு / 100 பர்சன்டேஜுக்காக மைனஸ் இங்கே 1000 இன்ட்டு மறுபடியும் லாஸ்ட்னா என்ன, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் X/2. கரெக்டா? பர்சன்டேஜ்னா / 100. இதுதான் வந்து இந்த 300 அப்படின்னா. சரி, இப்போ நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணால் இது கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணால் என்ன 10 டைம்ஸ். இப்போ உள்ளே போகும்போது 1000 ப்ளஸ் 10x மைனஸ் இதுவுமே 10 1000 ப்ளஸ் இந்த 2 ஆக்சுவலாக கீழே வந்துடும். இந்த 2 ஆக்சுவலாக கீழே வந்தால் 1000 ப்ளஸ் X, ஏன்னா மைனஸ் வந்து மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 10x / 2 = 300. இந்த 1000 கேன்சல் ஆகிடுமா? கரெக்டாக? தென் இங்கேயும் வந்து நான் 20 போடலாமா? ஏன்னா 2 10x இருக்குது. அப்போ 20x ப்ளஸ் ஒரு 10x / 2. ஏன்னா இங்கே ஒரு 2 இருக்குல்ல. ஸோ நான் டினாமினேட்டர் இங்கேயும் 2 எடுக்குன்னா மேலேயும் கீழேயும் 2 மல்டிபிள் பண்ணுவேன். = 300. கரெக்டா? இந்த 2 அந்த போயிடுச்சுன்னா 600 மாறியுமா? அப்போ 30x = 600. அப்போ x = என்ன 20. எனக்கு x = 20 கிடச்சிடுச்சா? இப்போ நான் இதுக்கப்புறம் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரி, நான் இதை எப்படி போடலான்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இதை நான் எப்படி ஷார்ட்கட்டில் போடலான்னா, இந்த 300 தானே கேப்பு. இப்போ நான் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குகிறேன்,
ப்ராஃபிட்டில் விற்கும் போதும் அதே பொருளை ப்ராஃபிட்டில் விற்கிறேன், அதே பொருளை லாஸில் விற்கும் போது இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தானே கிடைக்குது எனக்கு 300. அந்த 300ன்றது அந்த 1000 எத்தனை பர்சன்டேஜ்? கரெக்டாக 30%. நான் அப்படியே அசம்ஷனில் 100ன்னு எடுத்துக்கிறேன் ஒரு வேல்யூ. அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு நான் ப்ராஃபிட்டில் விற்கிறேன். இப்போ 10ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சிங்களேன், அந்த 10ன்னு எடுத்தால் அந்த ப்ராஃபிட்டில் விற்கும்போது எனக்கு வந்து இப்போ என்ன வரும் 110ன்னு வருமா? இதுவே நான் லாஸ்ட்டில் விற்கும்போது எனக்கு என்ன வரும் 10/2, அப்போ 5 95% வருமா? இதோட டிஃப்ரென்ஸ் எனக்கு 30% வரல. ஸோ இது கேன்சல். ஸோ நான் எப்படி எடுப்பேன்னா 100 எனக்கு வந்து 20% ப்ராஃபிட்டில் விற்றுனா 120 ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் 1. அதே 20% x/2, அப்போ 20% தானே, அப்போ x/2னா 10%, லாஸ்ட்டில் வைக்கும்போது 90. அப்போ என்ன கிடைக்குது? ஓவராலாக எனக்கு 30% இங்கே இந்த கேப்பில் வந்து ப்ராஃபிட் கிடைக்குதா? ஸோ நான் இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். அப்போ x = எனக்கு 20ன்னு கிடச்சிடுச்சா? அப்போ x = 20. இதோ இங்கேயுமே x = 20. எனக்கு இந்த கேப் 30 வந்துடுச்சா? இந்த 30% தானே அந்த 300. அப்போ x = என்ன 20%. அப்போ x = இங்கேயும் 20 வருதா? புரியுதா? இது ஷார்ட்கட் ஒரு மாதிரி நம்மளே அசம்ஷனில் போடலாம் இது ஈஸியாக. அப்போ ரெண்டுத்துலேயுமே 20% கிடச்சிருச்சு. கரெக்டாக ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த கீபோர்டுன்னு கேட்குறாங்க. கரெக்டாக செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த கீபோர்ட் 2x%. ஒரு x வந்து 20%, 2xனா என்ன 40%. 1000ல் 40% என்ன 400. அப்போ 1000 + 400 என்ன 1400 தான் என்னோட செல்லிங் ப்ரைஸ். அப்போ ஆப்ஷன் டி தான் என்னோட ஆன்சர். ஃபஸ்ட்டு இந்த சம் நான் ஷார்ட்கட் எப்படி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 100ன்னு நான் பேஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 20% வந்து ப்ராஃபிட்டு, அவன் அப்படி தானே கொடுத்துருக்கான். நானே அசம்ஷனில் 20% ப்ராஃபிட்டு. அதே நம்பரை அந்த 20% பாதியாக பண்ணும்போது 10% லாஸு. ஏன்னா x/2ன்னு தானே சொல்லியிருக்கான். 10% லாஸ்னா 100லேருந்து 10% லாஸ் என்ன 90. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் தானே அந்த 30%. கரெக்டாக அந்த 30% நம்ம கண்டுபிடிச்சல அந்த 300. நான் அந்த 30% அந்த 300 வந்து 30% கண்டுபிடிச்சேன். இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து அந்த 30%னா எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் என்ன இதுதானே எக்ஸு. 100லேருந்து 120 ஆகிறது தானே எக்ஸு. அப்போ x = 20. அவ்வளோதான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் டேரெக்டாக. இவ்வளோ பெருசு நான் போடுறதுக்கு பதிலாக அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம், the ratio of the cost price to the mark price of the mobile phone வந்து 4:5 and the shopkeeper offer a discount of 15% and get a profit of 280. then என்னன்னு கேட்குறாங்க, then find the cost price of the mobile phone. சரி, காஸ்ட் ப்ரைஸுக்கும் மார்க் ப்ரைஸுக்கும் நான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:5. டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 15%. டிஸ்கவுண்ட்னா என்ன மார்க் ப்ரைஸுக்கு செல்லிங் ப்ரைஸுக்கும் அப்புறம் 15%னா 3/20. இங்கே 20 டிஸ்கவுண்ட்னா என்ன கம்மி பண்ணி தானே போடணும். கரெக்டாக செல்லிங் ப்ரைஸ் இது. இந்த 5 எங்கே காப்பி பண்ணுவேன், 20 எங்கே காப்பி பண்ணுவேன். இது என்ன 85, 100, 80. எனக்கு மூணுத்துக்கு மேலே ரேஷியோ கிடச்சிடுச்சா? கரெக்டாக எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, while get a profit. ப்ராஃபிட்னா எதுக்கு பார்ப்பேன், காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் பார்ப்பேன். இந்த 5 பார்ட் தான் வந்து இந்த 280. அப்படின்னா எனக்கு என்ன கேட்குறாங்க, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் மொபைல் ஃபோன் 80 பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. 80 பார்ட் இதை கேன்சல் பண்ணும்போது 5 times 6 times. கரெக்டாக அப்போ 56 × 80 என்ன 56 × 8 400 ஒரு 48. அப்போ 448 ஒரு 0. அப்போ 4480 தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட், the mark price of an article is 25% more than the cost price and sold it at a discount of 15%. கரெக்டா 25% more than the cost price, டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான். and mark price of an article, okay, the mark price of an article is 3500. then find the profit percentage ன்னு கேட்குறான். சரி, நான் இதை எப்படி போடலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸை விட மார்க் ப்ரைஸ் எவ்வளோ மார்க் பண்ணுறான் அதிகமாக 25%. 20%னா 1/4. இங்கே 4 ஒரு பார்ட் அதிகமாக மார்க் பண்ணுறான். டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். டிஸ்கவுண்ட் எதுக்கும் பார்ப்பேன், காஸ்ட் மார்க் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் பார்ப்பேன். எவ்வளோ கொடுக்குறான்னா 15%. 15%னா 3/20. இங்கே 20, இங்கே 17. இந்த 5 காப்பி பண்ணிக்கலாம், இந்த 20 இந்த பக்கம் காப்பி பண்ணிக்கலாம். இதை மல்டிபிள் பண்ணும்போது 80, 100, இது என்ன 85. இவன் என்ன கேட்குறான், இந்த வேல்யூ எனக்கு தேவையில்லை. ஏன்னா பர்சன்டேஜ் வந்து நான் முன்னாடியே சொன்னல, ரேஷியோ வச்சே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலான்னு.
என்ன கேட்குறான், ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறான். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எதுன்னு பார்ப்பேன், காஸ்ட் ப்ரைஸுக்கும் மார்க் ப்ரைஸுக்கும் பார்ப்பேனா. எவ்வளோ அதிகமாக இருக்குது, 5/80 இன்ட்டு 100. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 1/16 கரெக்டாக. அதோட வேல்யூ என்ன, 1/16 ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, 6.25% தான் என்னோட ப்ராஃபிட். இதுதான் என்னோட ஆன்சர்.